ராதே கிருஷ்ணா. ஜெய் கோமாதா. நம்மளுடைய கோமாதா பசுக்கள் சம்பந்தமாக இன்றைக்கும் நாளைக்கும் விசேஷமாக 2 பூஜைகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த காணொளி. அடுத்ததாக ஆடி அமாவாசை, இதை பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை ரொம்ப உபயோகப்படுத்திக்கலான்னு பார்க்குறேன். அவசியம் இந்த விஷயத்தை முழுமையாக கேட்டு நம்ம குடும்பங்கள் பயனடையணும், சத் விஷயமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. இன்னிலிருந்து ஒரு முக்கியமான விரதம் ஆரம்பிக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விரதம் சாதுர்மாசிய விரதம் அப்படின்றது. இதன் கூட இன்னொரு விசேஷமான ஒரு விரதமும் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. சாதுர்மாசிய விரதம்ன்றது ஆம்பளைங்க பண்ணுவாங்க, ஆண்கள் பண்ணக்கூடிய ஒரு விரதம். பெண்களும் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு சேவை பண்ணுறது தான் அந்த விரதத்தில் அவங்களுக்கு உண்டான புண்ணிய பலன். ஆனால் பெண்களுக்குன்னு விசேஷமாக இந்த சாதுர்மாசத்தில் 4 மாதமும் ஒரு விசேஷ ஒரு பூஜை இருக்குது. அதுதான் கோபத்ம பூஜை. இந்த கோபத்ம பூஜை எப்படி வந்தது, அதை நம்ம விசேஷமாக தெரிஞ்சுக்கணும். இந்த பூஜா விதிகள் எல்லாமே 99% துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மாவால் கலியுகத்தில் இருக்கக்கூடிய நமக்கோசரம் சிருஷ்டி பண்ண பூஜைகள். யமலோகத்தில் யமதர்மராஜன்கிட்ட சித்திரகுப்தன் சொல்கிறாப்புல, நம்மளுடைய துந்துபி வாத்தியம் அடிக்கிறது இல்லையா, அந்த துந்துபி வாத்தியத்துக்கு தோல்லாம் இல்லை, அந்த தோல் நமக்கு தேவை. அந்த தோல் இருந்தால் தான் நல்லா வாசிக்க முடியும். ஆகையால் அது எந்த தோலில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜன்கிட்ட கேட்குறாப்புல. அப்போ யமதர்மராஜன் இந்த யார் யாரெல்லாம் இந்த கோபத்ம பூஜை பண்ணலையோ அவங்களுடைய தோல் எடுத்து இந்த துந்துபிநாதத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி யமதர்மராஜன் சொல்கிறார். இந்த கோபத்ம பூஜைக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில் யமகிங்கரர்கள்லாம் பூலோகத்தில் எல்லா இடங்கள்லையும் அலசி ஆராய்ஞ்சு தேடுறாங்க, யார் யாரெல்லாம் கோபத்ம பூஜை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேடிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. எங்கே பார்த்தாலும் எல்லாரும் கோபத்ம பூஜை பண்ணிடுறா, ஆனால் இந்த சுபத்திரை ஒண்டி பண்ணலைன்னு தெரியறது. இந்த சுபத்திரை பண்ணலைன்றது தெரிகிற விஷயம் யமகங்கர்களுக்கு தெரியறது. இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் தெரியறது. அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, கிருஷ்ணருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. கிருஷ்ணருக்கும் அந்த விஷயம் தெரியறது. என்ன இருந்தாலும் தங்கையாச்சே சுபத்ரா. ஆகையால் நேராக சுபத்ரா கிட்ட போயிட்டு விஷயத்தை சொல்கிறார். எப்பா, எல்லோரும் யமகங்கரெல்லாம் தேடின்னு இருக்காங்க, துந்துபிநாதத்துக்கு தோலை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் கோபத்ம பூஜை பண்ணலையோ அவளுடைய தோலெல்லாம் உரித்து வாத்தியம் பண்ண போகிறாங்க. எல்லோரும் பண்ணிட்டாங்க, நீ ஒண்டி தான் பண்ணலை. அதனால் சீக்கிரமாக நீ இந்த கோபத்ம பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த கோபத்ம பூஜையை பண்ணுற விஷயத்தையும் சுபத்ராக்கு கிருஷ்ணருடைய ஒரு வாயாலேயே சொல்ல வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறார்.
கோனா என்ன, கோவுடைய படம் வரையணும், பத்மம் 33 பத்மங்கள் வரையணும், சந்திரசூரியர்களை வரையணும், விருட்சத்தை வரையணும், சூலத்தை வரையணும். இதுபோல் அவங்க படமே வரைஞ்சி காட்டுறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுக்குறார். அந்த படத்துடைய மாடல் இதான் இங்கே இருக்கும். இதுதான் படத்துடைய மாடல். இதுபோல் டை இருக்கும். இந்த டையில் நம்ம கோலம் போட்டுக்கலாம். கோலம் போட்டுட்டா எல்லாமே வந்துடும். செப்பரேட்டாகவும் படத்தை நான் கீழே நெக்ஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். கோபத்ம பூஜை படங்கள் இதுதான். இந்த படத்துக்கு பூஜை பண்ணி விரதம் இருந்து இந்த 4வது மாதம் முடிஞ்ச உடனே ஒரு பிராமணனை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான தானங்கள் கொடுத்து அந்த சத்து விஷயத்தை அவங்க ஆசீர்வாதத்தை அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கணுன்ட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இந்த கோபத்ம பூஜையானது 5 வருஷம் தொடர்ந்து நடத்தணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான தானங்கள் கொடுக்கணும். 5வது வருஷம் முடிஞ்சிடுத்துன்னா நம்மளுடைய இச்சைகள் என்னென்னலாம் சத் இச்சைகள் இருக்கோ அந்த இச்சைகள்லாம் பூர்த்தி ஆகும். நம்மளுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். நம்மளுடைய குலத்தில் என்னென்ன ப்ராப்ளம் பின்னாடி பூர்வத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த கோபத்ம பூஜையை பற்றி விசேஷமாக நான் அடுத்த வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுக்குறேன். அவசியம் எல்லாரும் அந்த கோபத்ம பூஜையை பண்ணி நல்லபடியாக ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னிலேருந்து அந்த கோபத்ம பூஜை ஆரம்பிக்கிறது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த பசுவையும் தாமரையையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். பசு கோமாதா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பல விஷயங்கள். பத்மம் மகாலட்சுமி ஸ்வரூபம். மகாலட்சுமி நித்தியம் இருக்கக்கூடிய இடம் தாமரை. தாமரை எப்பயுமே நம்ம வீட்டில் எப்பயுமே மலர்ந்துருக்கணும். தாமரை எப்பயுமே நம்ம தேசத்துலேயும் மலர்ந்திருந்தால் தான் நாடு சுபிக்ஷமாக இருக்கும். இது பல 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 யுகங்களுக்கு முன்னாடியே கோ பத்ம பூஜைன்னு நம்ம விரதமாகவே வச்சுருக்கான். இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அது இந்த கோ பத்ம பூஜை பண்ணுறதுனால பல சுபிக்ஷங்கள் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். இந்த விரதங்கள் முடிச்சுட்டு நம்ம கோசாலைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பல விஷயங்களை நம்ம பண்ணலாம். கோ பூஜைக்கு, பசுக்களுக்கு உணவுக்கு, கோசாலை பராமரிப்புக்கு, இது போல் விஷயங்கள்லாம் நம்ம கோபத்ம பூஜை பண்ணுறதன் மூலமாக நமக்கு ரொம்ப சுபிக்ஷங்கள் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த வருஷம் நம்ம ரொம்ப லேட்டாக இந்த செய்தியை சொல்கிறோம், தாமதமாக சொல்கிறோம். அதுக்கு முதல்ல மன்னிச்சுக்கணும். அடுத்த வருஷம் ரொம்ப அட்வான்ஸ்டாகவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த பூஜை விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அவசியம் எல்லோரும் இந்த பூஜையை நடத்தி பூஜை செஞ்சு அதனுடைய பலனை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு துவாதசி. அதுலேயும் விசேஷமான பஞ்சகவ்ய துவாதசி. இந்த பஞ்சகவ்ய துவாதசின்றது ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது. ஆன்மீகமாகவும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மத்வ சம்பிரதாயத்தில் இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு தப்தமுத்ரா தானம் போடுவாங்க. இந்த தப்தமுத்ரா சங்கு சக்கரம் 5 இடங்களில் ஆண்களுக்கும் 2 இடங்களில் பெண்களுக்கும் போடுவாங்க. அடுத்த நாள் பஞ்சகவ்ய துவாதசி. பஞ்சகவ்யம் பால், கோமாதாவினுடைய அமிர்தம். இந்த பால் இந்த A1 மில்க், A2 மில்க்குன்னு சொல்கிறான் இல்லையா, A2 மில்க், இதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்றத நம்ம சொல்ல வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நமக்கு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பால்
அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய தயிர், நெய், இந்த 3 விஷயம். இந்த நெய்ன்றது சாதாரண இல்லை, அது கற்பகம்னு பேர். 462 வியாதிகளை போக்கக்கூடியது இந்த நெய். இந்த தயிர், மோர் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், நம்ம அனுபவிக்கிறோம். அதெல்லாம் தினசரியே தயிர் சாப்பிட்றதுனால எப்படி திருப்தியாக இருக்குது, மோர் சாப்பிட்றதுனால எப்படி திருப்தியாக இருக்குன்ட்டு. இந்த 3 விஷயத்தை தவிர கோமயம், கோமூத்திரம், இந்த 2 உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய கழிவும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்மளுடைய கோமாதா, அதுவும் முக்கியமாக நாட்டு பசுவினுடைய கோமயம், கோமயம்ன்றது சாணம், கோமூத்திரம் அப்படின்றது யூரின். இந்த 2மே அவ்வளோ ஒரு மகத்துவமானது, அவ்வளோ விசேஷமானது. பல விஷயங்களுக்கு நம்ம ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கியத்துக்கோசரமும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆயுர்வேத சாஸ்திரங்களில், சித்த மருத்துவ சாஸ்திரங்களில் இந்த கோமயம், கோமூத்திரத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு இடங்கள் உண்டு. இப்பேற்பட்ட இந்த 5 வஸ்துக்களும் சேர்ந்து அதை தண்ணியும் சேர்த்து மந்திர ரூபமாக தர்பையால் தயார் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்து தான் பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யம் நம்ம எடுத்துக்கக்கூடிய நாள் இந்த ஆஷாட துவாதசி. இன்றைக்கி ஏகாதசி தப்த முத்ராந்தால் உடம்பில் சூடுபடும்போது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுது. நாளைக்கு இந்த பஞ்சகவ்யம் உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனால உடல் ரெஃப்ரெஷ் ஆகுது. இந்த ஆடி மாதம்ன்றது மழை, காற்று, வெயில் இது எல்லாம் கலவையாக வரக்கூடிய மாதம். எப்போ மழை பெய்யும்னு தெரியாது, எப்போ காற்றடிக்கும்னு தெரியாது, எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது. அப்போது பல கிருமிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அதெல்லாம் வளரக்கூடிய நேரங்கள் இதுதான். அந்த கிருமிகளுடைய கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த உள்ளுக்கும் வெளிக்கும். உள்ளுக்கு பஞ்சகவ்யம் எடுத்துக்கிறது, வெளிக்கு தப்த முத்ராதனம் போட்டுக்கிறது. ஆகையால் தான் இந்த மாதத்தில் காய்கறி சேர்க்கக்கூடாது. சாதுர்மாச விரதத்தில் முதல் மாதம் காய்கறி சேர்க்கக்கூடாது. ஏன்னா எல்லா கிருமிகளும் காய்கறியில் போய் கட்டிக்கும், புழு பூச்சிகள்லாம். அப்போது காய்கறி நம்ம உட்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் நம்ம உடம்புல சேரும். அதனால காய்கறி தவிர்க்கணும். இந்த மாதம் முதல் சாதுர்மாசி மாதத்தில் காய்கறிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த பஞ்சகவ்யம் பற்றி விசேஷமாக நான் ஒரு தனி பதிவே போடுறேன். நாளைக்கு பஞ்சகவ்ய துவாதசி. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் எங்கே கிடைக்கக்கூடிய இடங்களில் நம்ம மந்திர ஸ்வரூபமாக பண்ண அந்த பஞ்சகவ்யத்தை நாளைக்கு அவசியம் எல்லாரும் எடுத்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. வரக்கூடிய அமாவாசை மிக விசேஷமான ஆடி அமாவாசை. அமாவாசைகளில் ரொம்ப சிரேஷ்டமானது 3 அமாவாசைகள். ஒன்று ஆடி அமாவாசை, 2வது மாலை அமாவாசை, 3வது தை அமாவாசை. ஏன் இந்த 3 அமாவாசைகள் விசேஷமானது? இந்த பித்ருக்கள், நம்மளுடைய பித்ருக்கள் அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்கள். ஆண்கள் பித்ருக்களா பெண்கள் பித்ருக்களான்னு வித்தியாசம் கிடையாது. பித்ருக்கள் அப்படின்னாலே எல்லாருமே ஒன்று தான். ஆண் பெண் பேதமே கிடையாது. இந்த உடம்பில் இந்த ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் இது
ஒரு பேர் குறிப்பிட்டு ஒரு ஆணா பெண்ணா விலங்கா மரமா செடியா கொடியா அப்படின்னு சொல்ல முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, விலங்குகள் மரங்கள் செடிகளில் கூட ஆன்மா இருக்குது. இந்த ஆன்மாக்கள் அந்தந்த இடங்களில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு உண்டான பேரோடு இருக்கே தவிர, அந்தந்த இடங்கள்லேருந்து அது வெளியில் வந்துடுத்துனா அதெல்லாம் பித்ருக்கள். இது ஒரு பெரிய ஒரு கடலாட்டம் அந்த விஷயம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஆடி அமாவாசையை பற்றி பார்ப்போம். இந்த பித்ருக்கள் ஒரு வருஷம் நமக்குன்னா அவங்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது கணக்கு. தட்சிணாயன புண்ணிய காலத்திலேருந்து தை மாதம் உத்தராயணம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இரவு பொழுது, உத்தராயண புண்ணிய காலத்திலேருந்து ஆடி மாதம் தட்சிணாயனம் முன்னாடி நாள் வரைக்கும் பகல் பொழுது. இந்த பித்ருக்களுக்கு ஒரு நாள் கணக்கில் அவங்க இரவு நேரங்களில் தான் பித்ருக்கள் நமக்கு வருவாங்க. அப்போது இந்த தட்சிணாயனம் புண்ணிய காலம் ஆரம்பித்து முதல் அமாவாசை பொழுது தான் அவங்க மேலுலக பித்ருலோகத்திலேருந்து நம்ம பூலோகத்துக்கு வராங்க. அவங்க வரும்போது அவங்கள ரொம்ப இன்பமாக மனசாந்தியோட சந்தோஷமாக நம்ம வெல்கம் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. வரும்போது வாங்க வாங்க உட்காருங்க, ஏன்டா வந்தாங்கன்னா தெரில இவங்க அப்படின்னா வர கெஸ்ட்டுக்கு என்ன இருக்கும்? வெறுப்பாக இருக்கும். அதே அவங்கள ரிசீவ் பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷம், வாங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வந்தது மகிழ்ச்சி, இந்தாங்க காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா, எப்போ சாப்பிட்டீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு உபசாரம் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்மளுடைய தர்மத்தில் முக்கியமான தர்மம் அதிதி தேவோ பவ. இந்த அதித்தியை நம்ம பூஜிக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது அதித்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம பித்ருக்களுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? நமக்கு இந்த உடம்பான ரத்தம் சதை இந்த உடம்பை கொடுத்தா நம்மளுடைய பித்ருக்கள் நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, பித்ருக்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த உடம்பு கொடுத்துருக்கதே அவங்க தான். அப்போ அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்ம அவங்கள வர வச்சு அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் ஆடி அமாவாசை. அவங்க சந்தோஷமாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது, சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணும்போது நமக்கு பல செல்வங்கள் கிடைக்கிறது, உடல் ஆரோக்கியம், நிறைய நமக்கு சந்தோஷங்கள், பல பிரச்சனைகள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு தீர்றது. அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆடி அமாவாசை நாளில் நம்ம எவ்வளோ முடியுமோ பித்ருக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணணும். அன்னதானங்கள் பண்ணலாம், முடியாதவங்க இயலாதவங்க எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணலாம். பிராமணன் நல்ல ஒரு பவித்திரமான பிராமணனுக்கு நம்மளால் முடிஞ்ச தானங்களை பண்ணலாம். முக்கியமாக பசுக்களுக்கு நமக்கு உணவளிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமான விஷயம். ஏன்னா பசுக்கள் தான் பித்ருக்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது. இந்த போஸ்ட்மேன் ஆட்டம், பசுக்களுக்கு கொடுத்தா பித்ருக்களுக்கு கொடுத்தா போல இந்த பசுக்கள் தான் முக்கியமான ஒரு போஸ்ட்மேன். ஸோ பசுக்கள் கொடுத்தா பித்ருக்கள் திருப்தி அடைவாங்க. அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பசுக்களுக்கு சேவை பண்ணுறது. ஆகையால் இது போல் பல விஷயங்கள் நம்ம இந்த நல்நாளில் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த நாளில் தர்ப்பணம் பண்ணி கோபூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எல்லாரும் அதை நல்ல பண்ணீங்கன்னா நம்மளுடைய குலம் தழைக்கும், நம்ம நாட்டில் தர்மம் தழைக்கும். நம்மளுடைய தர்மம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் தர்மம் நம்மக்கிட்ட இல்லை. இந்த நாடு தர்மமாக இருக்கணும்னா நம்ம நிறைய தர்மங்கள் பண்ணணும், இது போல் விஷயங்கள்லாம் பண்ணணும், ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிறதெல்லாம் பண்ணணும். இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு நிகழ்வு இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அன்று நம்மளுடைய கோசாலையில்
11:30 மணிக்கு விசேஷமாக பித்ருகோ பூஜை நடக்க போகிறது. அவசியம் அதை எல்லோரும் கலந்துண்டு பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தையும் கோமாதாவுடைய அனுகிரகத்தையும் பெற்று எல்லாரும் வாழ்வாங்கு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஜெய் கோமாதா.